கிருத்தின் என்ன வேணும் உனக்கு? பூவா வேணுமா? வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? பீஸா. என்ன சாப்பிடுறீங்க? இன்னும் வேணுமா போதுமா? வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? பீஸா. அப்பா பீஸா வேணும். இரு சாப்பிட்றேன். என்ன சாப்பிட்றீங்க? பானிபூரி சாப்பிட்றியா? அது ஃபர்ஸ்ட் இல்லை சாப்பிட்றணும், லாஸ்ட் சாப்பிட்றேன். ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அம்மாவையும் கிருத்தின் குட்டியும் வெளியே எங்கேயாவது கூட்டு போகலான்னு நினச்சோம். ஆஃபீஸ் போயிட்டு வந்து நேற்று வந்து மாலுக்கு போயிருந்தோம். அந்த விலாக் வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். சரி, ஏதாவது ஹோட்டலில் போயிட்டு நல்லா சாப்பிட்டு வரலான்னு சொல்லி டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறம் யோசிச்சதில் வந்து அம்மா பிபிக்யூ எல்லாம் போனதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கும் கூட்டு போனால். அதனால ஒரு சர்ப்ரைஸாக வந்து அம்மாவை எங்கேயாவது ரெஸ்டாரண்ட் மாதிரி கூட்டு போகலான்னு சொல்லி நினச்சோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக பிபிக்யூ வந்து டிசைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நாங்கள் அங்கே தான் கிளம்பிட்டுருக்கோம். வாங்க வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வந்து நாங்கள் என்ட்ரி ஆனோம். வந்த உடனே வந்து ஒரு கார்னர் சீட் பிடிச்சி உட்காந்துட்டாரு. அப்புறம் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஏதோ புதுசாக இருக்குது. ஏமா அப்படி வரைச்சி பார்க்குறேன்? புதுசாக பார்க்குறாங்க. இதெல்லாம் என்ன ஓட்டன்லாம் வேற கேட்குறாங்க. அது எடுத்துகிட்டு வந்து வச்சா அந்த செட்டப் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவை கூப்பிட்டு நிறைய பிளேஸ் இவங்க எல்லாம் போட்டு உடைக்கிறான். அம்மாவை கூப்பிட்டு நிறைய பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. ஆனால் வந்து ஆஃபீஸ் வேலை முடியறதுக்கே 4-5 மணி ஆகிடுது. குட்டி குட்டிஸாக மாலு, அப்புறம் பிபிக்யூ அதுதான் போக முடியுது. ஸோ இன்றைக்கி வந்து இங்கே வந்திருக்கோம். மேபி நாளைக்கு கண்டினியூஸாக 3 days லீவ் வருது இல்லையா, அப்போ வந்து ஏதாவது பிளான் போடலாம். இங்கே ஒருத்த அட்டகாசம் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் போட்டு உடைக்கிறான். அங்கேருந்து வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாமா? டேய், அங்கேருந்து வரும்போது பசிக்கல, நான் சாப்பிடல அப்படின்னா. இந்த பிளேட்டு அந்த ஃபோர்க்கெல்லாம் பார்த்தோன்னே பசிச்சுன்றானே. சரியான அப்பனுக்கு தப்பாத புள்ள. கிருத்தின் என்ன வேணும் உனக்கு? பூவா வேணுமா? வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? பீஸா. இவன் ஒரு பீஸா ஒண்ணு கத்து வச்சுக்கிட்டா. எங்க பாரு பீஸா. அப்புறம் 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 என்ன வேணும்? ஜெல்லி எல்லாம் இங்க கிடைக்காது சாமி. வேற என்னென்ன வேணும் சொல்லுங்க. வேற என்ன வேணும்? பீஸாவா? சரி, பீஸா மினி பீஸா வரும்ல, கிடைக்கும்ல. உங்ககிட்ட தான் கேக்குறாங்க. மினி பீஸா. கிருத்தினு எங்க அம்மா எப்படி பாக்குறாங்க. என்னது அது? என்னவா இருக்கும்? அதாம்மா பிபிக்யூன்னு. அதான் இவனும் ஒரு மாதிரி பாக்குறான். கிருத்தின் என்ன சாமி அது? என்ன சாமி சாப்பிட்றீங்க? இங்க பாரு, என்ன சாப்பிட்ற தங்கமே? என்ன சாப்பிட்ற? அது என்னது? சரி, இது என்ன? இது என்ன? ரைஸ் என்ன? இது என்னது? பிரியாணியா? மம்மி கொஞ்சம் கொடு சாமி பிரியாணி. டாடி கொஞ்சம் கொடு. இல்லைண்ணா யாருக்கும் தரமாட்டியா? அம்மாக்கு சரி, சாப்பிடு, சீக்கிரம் எடுத்து சாப்பிடு சாமி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் வந்து ஃபிஷ்ஷு, ப்ரானு, சிக்கன்லாம் வந்துச்சு. அம்மா சாப்பிட்டாங்க. அம்மா பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இவன் அந்த கார்னே பெருக்கி பெருக்கி சாப்பிட்றான். பிரியாணி சாப்பிட மாட்டேன்றான். ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்கல்ல ஸ்வீட் கார்னு பொரிச்சது, அதுவே பெருக்கி பெருக்கி சாப்பிட்றான். என்ன ஏதோ சொன்ன சாப்பிடும்போது பேச மாட்டேன்னு என்ன தட்டியே பார்த்தோன்னமாக்குற. அதான் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியல, எனக்கு சீ ஃபுட்ஸ் எல்லாம் பிடிக்கும். ஃபிஷ்ஷு, ப்ரான் எல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒருத்தன் ஃபர்ஸ்ட் பிரியாணி கேட்டான், 2 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டா வச்சுட்டான். எடுத்து வந்து கான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். வந்த பிறகு அது மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கணும். பப்பு என்ன சாப்பிட்றீங்க? இன்னும் வேணுமா போதுமா? வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? பீஸா இல்ல சாமி இங்க. அப்புறமா வாங்கிக்கலாம் சரியா?
எங்கள் அத்தை நெக்ஸ்ட் என்ன சாப்பிட்றதுன்னு யோசிச்சுன்னு இருக்கிறாங்க. அம்மாக்கும் ஃபிஷ் பிடிக்கல. அம்மா ஃபிஷ் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. எனக்கு எங்கள் அத்தைக்கும் பிடிக்கல. வினோ ஆனால் ஒரு 6 கம்பி சாப்பிட்டா இது வரைக்கும். கண்ணே கொல்லி கண்ணுமா. ஒன்று ஒழுங்கா சாப்பிட மாட்டேன்றான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாரு தங்கம், என்ன சாப்பிட்ற? மேகியா? பிரியாணி சாப்பிடல, எடுத்து வச்சுட்ட, ஓரமாக வச்சுட்ட. அடுத்து மேகி. இதாவது சாப்பிடுவியா சாப்பிட மாட்டியா? வேஸ்ட் பண்ணாம சாப்பிடு சாமி. இங்க பாரு, சாப்பிட வந்தியா நீ மேட்ச் பார்க்க வந்தியா? கரெக்டா சீட் ஒன்று பிடிச்சி உக்காந்துக்கிட்ட. அம்மாக்கு ஃபிஷ் மட்டும் தான் பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வேற தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு அம்மா எங்க அம்மாவை சீட் புக் பண்ணி கூட்டு வந்தோம். என்ன சாப்பிட்ட? சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன். இது உடுப்பி ரெஸ்டாரண்ட்லயே அந்த தயிர் சாதம் 60 ரூபா வாங்கிட்டு நான் நான்வெஜ் தயிர் சாதம் அப்பளம் வச்சு சாப்பிட்றாங்க. ஷூரா. ஹலோ, சாப்பிட்டியா? போதுமா? என்ன என்ன இன்னும் சாப்பிடல? பொறுமையா சாப்பிட்டேன். சூடு. எங்க அம்மாவுக்கு ஜில்லுன்னு இருக்குது தயிர் சாதம், இவருக்கு வந்து சூடா இருக்குது. இன்னும் மெயின் கோர்ஸா சாப்பிடலாம், ஸ்டார்டர் தான் சாப்பிடணும் ஒரு நேரம். அதுவே 1 மணி நேரமா? சரி, பொறுமையா. எங்க அம்மாவும் இவரும் சேர்ந்து ஒரு அநியாயம் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் என்னடா சாம்பார் சாதம், எங்க அம்மா என்னடா தயிர் சாதம். நீங்க எல்லாம் எதுக்கு வந்தீங்க? கொடுங்க. நீங்க எதுக்கு வந்தீங்க? பப்பாளி பழம் சாப்பிடுறதுக்கு. இந்த பப்பாளி பழமும் தண்ணி பழமும் சாப்பிடுறது நீங்க எதுக்கு வந்தீங்க? சொல்லுங்க, பதில் பேசுங்க வினோதினி. அந்த முதல்வன் படத்துல வர மாதிரி இந்த நாக்குல கொக்கி போட்டு இழுக்கிட்டா உனக்கு எடிட்டிங்களா? நீ எங்களை சொன்ன இப்ப சீசனல் ஃப்ரூட்ஸ் இது. என்ன வேணும் சாமி? சாப்பிட்டு நடக்கவே முடியல. உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு அப்படிதான் இருக்கு. ஆக்சுவலாக நான் வந்து மெயின் கோர்ஸே எதுவும் சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டர்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன். சரி, நைட்டுன்றனால ஹெவியாக இப்போல்லாம் சாப்பிட்றதில்ல, அதுவே ஹெவியாக இருக்குது. மெயின் கோர்ஸ் சாப்பிடாமே இப்படி இருக்குது. அவர் பாருங்க ஃபுல் கோர்ஸ் சாப்பிடு அப்படின்னு நடந்து வராருன்னு. நடக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். போய் கொஞ்ச நேரம் வாக்கிங் நடந்தா நல்லா இருக்கும். ஆனால் பார்க் வந்து க்ளோசிங்கில் இருக்கும். இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து கேப் புக் பண்ணி கேப்ல போயிடுவோம். இன்னும் நடந்து வருவோம். கொஞ்ச நேரம் நடந்துட்டு படுத்தா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போயிட்டு அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்போம். இங்கே வந்து ஃபுல்லாக சாங்கு. கிருத்தினே இரு சாப்பிட்றேன். என்ன சாப்பிட்றீங்க? பானிபூரி சாப்பிட்றியா? அது ஃபர்ஸ்ட் இல்லை சாப்பிட்றணும், லாஸ்ட் சாப்பிட்ற லூஸு. லூஸ் தான் நீ. ஃப்ரெண்ட்ஸ், பில்லு பே பண்ணுறதுக்குள்ள டவர் இல்லை, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே பாருங்க அந்த சைடில் இருக்கிற பில்லோ எடுத்து வச்சு படுத்துக்கிட்டார் ஐயா. என்ன பண்ணுற? எழு, தூங்குறியா? பெட்ஷீட் வேற வேணுமா? என்ன வேணும் உனக்கு? பெட்ஷீட் வேணுமா? வாசாமி வீட்டுக்கு போகலாம். வாசாமி சாப்பிட்டோன்னே படுத்துக்கணா பாருமா. வீட்டுக்கு கூப்பிட்டா வரலன்றான் பாருங்க. அவனுக்கு பெட்ஷீட் வேணுமா? வாடாமா போலாம், வாடா போலாம். நடக்க வச்சே கூட்டு போறான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 கிலோமீட்டர் நடந்தே போறோம் சாப்பிட்டு. வாக்கிங் தலை எழுத்து. அவதான் வாக்கிங் போலன்னா அதனால போய் என்ன வீட்டுல போயிட்டு ரீசன் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து இந்த வண்டி சத்தத்துல நான் பேசுறது கேட்கல. மைக்கும் அம்மா எடுத்துட்டு போயிட்டேன். வீட்டுல போயிட்டு நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிளிப் ஆட் பண்ணிருப்பேன் பாருங்க. சாப்பிட்டு நடக்க வச்சே கூட்டு வராரு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுது கார் இருக்குது, வண்டி இருக்குது, ஏதாவது ஒன்றுத்துல போயிருக்கலாம். சாப்பிட்டு வரும்போது ஃபுல்லா மழை. சரி நடந்து வந்தோம். சரி சாப்பிட்டு திரும்ப நான் என்ன சொல்ல வந்தனே மறந்துட்டேன்.
2 வண்டி இருக்குது, ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவர் எப்போ பாரு கேபுன்னு புக் பண்ணிடுறாரு, அதுக்கு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. வரும்போது ஃபுல்லாக மழை, ஒரு கேப் கூட வந்து புக் பண்ணால் அதை அக்செப்டே பண்ணலை. அதனால் அம்மாவையும் கிருத்தினியும் வந்து ரேப்பிடோ புக் பண்ணி அனுப்பிட்டோம், வண்டியில் அனுப்பிச்சிட்டோம். நானும் அவரும் நடந்தே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் உட்காந்து ஒரு மாதிரி மூச்சே வாங்குது. சாப்பிட்டு நடந்தது கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அம்மா உட்காருவா, எப்படி இருக்கு சொல்லு. சார் இப்போ தானே ஃபஸ்ட் டைம் பிபிக்யூ போனோம். ஆமாம்மா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போனால் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. எனக்கு வந்து அதில் ரொம்ப சிக்கன் பிடிச்சது, ப்ரான் பிடிச்சது, சூப்பராக இருந்துச்சு. ப்ரான் ஃபிஷ் அம்மா சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கல. டேஸ்ட் பிடிக்கல. அப்புறம் சிக்கன் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் தம் பிரியாணி நல்லா இருந்துச்சு. மட்டன் பிரியாணி இருந்தது, ஆனால் மட்டன் பிரியாணி சாப்பிடல, சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவரும் வந்து அரிசி ஆட்டுறாங்க. அவரும் வந்து வெளியே கொஞ்சம் குப்பெல்லாம் சேர்ந்துருச்சா, காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க. அந்த என்னது நகராட்சி இந்த மாதிரி சொல்லுவாங்க, குப்பை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதனால இலை முடியுறதில்ல, அதனால எடுத்துகிட்டு போய் இங்கே முன்னாடி முக்கில் போகிறதுக்கு போயிருக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இன்னும் ஒரு 2 to 3 days கண்டினியூஸாக எங்கெங்கே போகிறோம், என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நெக்ஸ்ட் வரும். கண்டிப்பாக அந்த விலாகும் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். பை.